பார்த்திங்கன்னா இந்த மொஸ்கட்டையிலே இது ஒரு வகை. இந்த செடி இதை ஒரு பழம் பழுக்கும். ஆனால் நல்லது அந்த பழம். இது ஒட்டுண்ணி செடி. எல்லா மரத்துலேயும் மாமரம், ஆரஞ்சு மரம், இந்த மாதிரி நொச்சி மரம் எல்லாத்துலேயுமே இந்த ஒட்டுண்ணி செடி இருக்கும். இதில் உள்ள பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதில் இன்னொரு வகை வெரைட்டியும் இருக்குது. ஆனால் இதில் இந்த மொஸ்கட்டை, இது ஒரு வகை மொஸ்கட்டை. முடியெலாம் நிறையா இல்லாமல் இருக்கிற மொஸ்கட்டை. ஆனால் இதுவும் விஷத்தன்மை வாய்ந்தது தான். பட்டுச்சுன்னா அரிக்கும் தான், மொழுன்னு இருக்கும். இது இப்போ நான் எடுத்து போடுறேன் பாருங்களேன். அப்படியே எப்படி பிடிச்சிக்கிட்டு தொத்திக்கிட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்றா இருக்குன்னு பாருங்கள். இது அருவருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள்லாம் இருந்ததுன்னா உடனடியாக வெட்டிடணும் நம்ம. இல்லைன்னா சின்ன பசங்க மேலையெல்லாம் விழுந்துருச்சுன்னா அரிப்பை ஏற்படுத்திடும். அந்த அரிப்பும் கூட பயங்கரமாக இருக்கும். எங்கும் தடித்து அப்படியே ஒன்று திரண்டு அப்படியே பெரிய மூட்டை மாதிரி வீங்கி போயிடும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி செடிகள்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா வெட்டிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு உடனடியாக ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுத்துடணும், டேப்லெட்டும் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அது இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் அதிக வீரியத்தை கொடுத்து ரொம்ப அரிப்பை ஏற்படுத்தும். நம்ம என்னோடய குரல் கேட்டோன்னே அவங்கெல்லாம் தலையை தூக்கி மூவ் ஆகுறாங்க. அதுக்குள்ளே இதை கொளுத்திடணும், இதை அழிச்சிடணும். இதை பார்த்தாலே சில பேருக்கு அரிப்பு ஏற்பட்டு போயிடும், அலர்ஜி ஆகும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் இதை எடுத்து போடுறது. பார்த்திங்கன்னா இந்த மொஸ்கட்டையிலே இது ஒரு வகை. இந்த செடி இதை ஒரு பழம் பழுக்கும். ஆனால் நல்லது அந்த பழம். இது ஒட்டுண்ணி செடி. எல்லா மரத்துலேயும் மாமரம், ஆரஞ்சு மரம், இந்த மாதிரி நொச்சி மரம் எல்லாத்துலேயுமே இந்த ஒட்டுண்ணி செடி இருக்கும். இதில் உள்ள பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதில் இன்னொரு வகை வெரைட்டியும் இருக்குது. ஆனால் இதில் இந்த மொஸ்கட்டை, இது ஒரு வகை மொஸ்கட்டை. முடியெலாம் நிறையா இல்லாமல் இருக்கிற மொஸ்கட்டை. ஆனால் இதுவும் விஷத்தன்மை வாய்ந்தது தான். பட்டுச்சுன்னா அரிக்கும் தான், மொழுன்னு இருக்கும்.